வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாண வைபோகமே கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தலையை நன்றாக நிமிர்த்தி ஏதோ சொல்ல வந்த கோந்துவை கை காட்டி நிறுத்தி, என்னடா நானும் பார்க்கறேன், என்னவோ அவன் என்னமோ ரவுடி மாதிரி சொல்ற நீ. ஏதோ காலேஜ்ல முன்ன பின்ன இருந்தான்தா. ஏன் நீ கூடத்தான் ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தனோட நடு ரோட்ல பழி சண்டை போட்டு அவன் மூக்கு உடைச்சதும் இல்லாம உன் கைய வேற உடைச்சு கொண்டு வந்தது மறந்து போச்சா? என்னமோ பெருசா பேசுறான் பாருங்க மாமா என்ற கௌசி கோந்துவை துணை கழைத்தாள். அதானே, ஏன்பா பிருத்வி, அதான் அவன் ஒழுங்கா படிச்சு வெளிநாட்டுல கூட எம்எஸ் பண்ணிட்டு இப்ப அவனோட அப்பா கம்பெனியில வேலை பண்றான் இல்ல? ஏன் உனக்கு கூடத்தான் அங்க கிடைச்ச வேலையே வேண்டாம்னு உங்க அப்பனுக்காக தூக்கி போட்ட. விடுப்பா, அதெல்லாம் சின்ன வயசு. ஒருத்தன் எப்பவுமே அப்படியே இருப்பானா என்ன? ரொம்ப பொறுப்பா இருக்கான்னு அன்னைக்கு கூட வசு சொன்னா. இது கௌசியை நோக்கி சொன்னார். நீங்க வேற சப்போர்ட் அம்மாவுக்கு என்று அவரை பார்த்து உரிமை விட்டு, மா நம்ம சுஜியை பார்த்து ஒருத்தன் கிண்டல் பண்ணதால தான் நான் அவனோட மூக்க உடைச்சேன், அது மறந்து போச்சா என்று கேட்டு, என்னவோ செய்யுங்க, எனக்கு டைம் ஆச்சு, இன்னைக்கு செல்வம் கூட லீவ், நான் தான் ஆபீஸ் திறக்கணும் என்று எழுந்தான். ஆமா, பெரிய ஆபீஸ், இருக்கிறது 2 பேரு, வர கஸ்டமர்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ் தான். முறைக்க ஆரம்பித்த பேரனை கண்டதும், சரி விடு, இப்பதானே பிக்கப் ஆகுது, நீ கிளம்புடா பிருத்வி. அப்படியே போகும்போது ஒரு பார்வை கௌசியை பார்த்து அவள் கண்ணால் தெரிவித்த நன்றியை ஒரு சின்ன கண் அசைப்புடன் ஏற்று, இந்த மைசூர் பாக்க அப்படியே பெசன் நகர்ல நம்ம ராம் வீட்ல கொடுத்துட்டு போப்பா என்று சொல்லி பிருத்வி அதை மறுக்கும் முன், நீ கேட்டா நான் மாட்டேன் என்று சொல்வேன் கண்ணா என்று அவனை நோக்கி கண்ணடிக்க தன்னுடைய தலையில் அடித்து கொண்டான் பிருத்வி. இத நான் பாடணுமா? சரி சரி, ரெடியா எடுத்து வைக்க சொல்லுங்க உங்க மருமகளை, அவங்க செல்ல பையன் வீட்டுல கொடுக்கறேன் என்று எழுந்து சென்றான். சென்றவன் மீண்டும் தலையை உள்ளே நுழைத்து, அவங்களுக்கு போன் செஞ்சிடுங்க, நான் உள்ளெல்லாம் போக மாட்டேன் என்று உத்தரவிட்டான். கௌசி பெருமூச்சு விட்டபடி மீண்டும் உட்கார்ந்தாள். பிருத்வியும் ராமும் ஒரே படிப்புனாலும் வெவ்வேறு காலேஜ். பிருத்வி ஏசி டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க, ராம் ஒரு தனியார் இன்ஜினியரிங் காலேஜ்ல அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சான். படிக்கும் போதே 2 காலேஜுக்கு இடையே நடக்கும் போட்டிகள்ல இருவர் அணியும் முட்டிக்கொள்ளும். போதாததற்கு ராம் விளையாட்டு பிள்ளை, பணம் கட்டித்தான் அவனை அங்க சேர்த்திருந்தார்கள் என்று வேறு பிருத்விக்கு இழப்பம். பணம் படைத்தவர்களுக்கு இது சாதாரணம் தானே. மேலும் தந்தை பெரிய தொழிலதிபர், கொடிகட்டி பறக்கும் பரம்பரை பணக்காரர்களில் ஒருத்தர். கால் பதிக்காத தொழிலே கிடையாது. அதான் படிப்பை துச்சமாக எண்ணி காலேஜில் கொட்டமடிக்கிறான் என்று ராமை பற்றி ஒரு அபிப்பிராயம் வந்து அவன் உள்ளத்தில் ஆணித்தரமாக உட்கார்ந்திருந்தது. ஆனால் காலேஜ் நாட்களில் விளையாட்டுத்தனமாக இருந்த ராம் வெளிநாடு சென்று மாஸ்டர்ஸ் படிப்பை குறுகிய காலத்திலேயே முடித்து தாயகம் திரும்பி தந்தையுடைய கெமிக்கல் தொழிற்சாலையில் முதலில் வேலை செய்து பின் அவருடைய மென்பொருள் நிறுவனமான ராம்சம் கன்சல்டன்சியில் 2 வருடம் வேலை செய்து 4 வருடத்தில் அந்த நிறுவனத்தின் தலைவனாக இருக்கிறான். அவனுடைய அபார தொழில் வளர்ச்சியை கண்டு வியக்காதவர்கள் அந்த மென்பொருள் வட்டாரத்தில் இல்லை. முதலில் இருந்த விளையாட்டுத்தனம் இன்னமும் ஓரளவுக்கு இருந்தது அவனிடம். அதே பிருத்வி மேல் படிப்புக்கு வெளிநாடு செல்ல விண்ணப்பித்து இடம் கிடைத்த பல்கலைக்கழகத்தில் போதிய பொருள் உதவி கிடைக்காததால் வரதராஜன் முதல் செமஸ்டருக்கு தன்னுடைய சேமிப்பிலிருந்து பணம் கொடுப்பதாக சொல்லியும் மறுத்தான். சரி, வங்கியில் கடன் உதவி வாங்கு என்றாலும் சம்மதிக்கவில்லை. படித்த படிப்பே போதும் என்று முடிவு செய்து வேலைக்கு விண்ணப்பித்த போதுதான் ஒரு நாள் அவனுக்கு தன்னுடைய தாயும் தந்தைக்கும் இடையிலான வாக்குவாதம் காதில் விழுந்தது.
அப்போதுதான் அவளுடைய கனவு கனவாகவே தான் என்றும் இருக்கும் என்றும், ஒருபோதும் அந்த சந்தான சுந்தரத்தின் மக்களுக்கும் நம் மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பில்லை என்றும் வரதராஜன் கௌசியிடம் சொல்வதை திறந்திருந்த கதவின் வழியாக கேட்டான். கூடவே இருந்த கோந்துதான் அவனை அங்கிருந்து அருகில் இருந்த ஒரு பார்க்குக்கு அழைத்து சென்று, கௌசியும் வாசந்தியும் சிறுவயது முதலே ஒன்றாக வளர்ந்தார்கள் என்றும், வாசந்தி ஒரு பணக்கார வீட்டில் வாழ்க்கைப்பட்டாள் என்றும் கூறினார். மேலும் வாசந்தியின் கணவர் சந்தானம் மிகவும் ஸ்டேட்டஸ் பார்ப்பார் என்றும், அவருக்கு முதலில் இருந்தே வரதராஜன் கௌசியின் மத்தியதர பொருளாதார நிலைமை கண்டு இழப்பம் என்றும், இது இருவருக்கும் முதலில் மகன் பிறந்தபோது அப்பட்டமாக தெரிந்து இருவர் குடும்பத்துக்கு நடுவில் போக்குவரத்தே நின்று போகும் அளவுக்கு வெடித்தது என்றும் கூறி அந்த நாளில் நடந்ததை பிருத்வியிடம் கூறினார். வாசந்திக்குத்தான் முதலில் திருமணம் நடைபெற்றது. வாசந்தியின் தந்தையும் கௌசியின் தந்தையும் ஒன்றாக ஒரு மில்லில் வேலை பார்த்தாலும் வாசந்திக்கு பூர்வீக சொத்து ஒரு வழக்கு இவர்களுக்கு சாதகமாக அமையவே நிறையவே கிடைத்தது. மதிப்பும் கூடவே உயர பெண்ணை ஒரு கல்யாணத்துக்கு அழைத்து சென்றபோது அங்கே வாசந்தியை பார்த்த சந்தானம் அவளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக கூறி அப்படியே கல்யாணமும் செய்து கொண்டார். கௌசிக்கு சிறு வயதிலிருந்தே மாமன் பிள்ளை வரதனுக்குத்தான் கொடுப்பதாக இருந்தது. அப்படியே நடக்கவும் செய்தது. கௌசி வரதன் கல்யாணம் வாசந்தியின் கல்யாணத்துக்கு 6 மாதம் கழித்தே நடந்தது. அதற்கு பிடிவாதம் பிடித்து வாசந்தி வந்தாலும் சந்தானம் அவர்களுடன் ஒட்டவே இல்லை. மத்திய தர வகுப்பினருடன் கலந்து கொள்வது தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு உகந்ததல்ல என்று முடிவெடுத்து வாசந்தியையும் கல்யாணம் முடிந்த கையோடு அழைத்து சென்று விட்டார். ஒரே வருடத்தில் பிருத்வி பிறக்க அப்போது வாசந்தி வயிற்றில் ராம் 9 மாத குழந்தை. 2 பேருமே சென்னையில் இருந்தாலும் போனில் தான் பேச்சே ஒழிய நேரில் சந்தித்த தருணங்கள் மிக குறைவு. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிய வாசந்தியை அவள் அந்த நிலையில் போகக்கூடாது என்று தடுத்த சந்தானத்தால் அவளை பிருத்வியின் புண்ணியாவாசனத்திற்கு போகாமல் தடுக்க முடியவில்லை. அவரை கெஞ்சுதலாக பார்க்கவே ஆசை மனைவியின் வார்த்தையை தட்ட முடியாமல் வேண்டா வெறுப்பாக வரதன் வீட்டுக்கு சென்றார் சந்தானம். தன்னுடைய பெருமையை பறைசாற்ற உயர்ந்த விலையில் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸும் கழுத்துக்கு மெல்லிய தங்க சங்கிலியும் வாங்கி கொண்டு சென்று பெருமையாக அதை கொடுக்கவும் செய்தாயிற்று. அடுத்த மாதத்திலேயே வாசந்தி ராமை பிரசவிக்க தன்னுடைய மனைவியை விட்டு பிரிய முடியாது என்று சொல்லி அவளுடைய பெற்றோர்களை தன்னுடன் அழைத்து வைத்துக் கொண்ட சந்தானம் மீண்டும் மனைவியின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களை தன்னுடைய மகனின் பெயர் சூட்டு விழாவுக்கு கூப்பிட வேண்டியதாயிற்று. அதுவரை எல்லாம் சரியாகத்தான் நடந்தது. இவரை பற்றி தெரிந்த வரதன் அவருமே விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸும் கைக்கு சிறு பிரேஸ்லெட்டும் வாங்கி கொண்டு வர அதை போட போன கௌசியை தடுத்து விட்டார் சந்தானம். தன்னுடைய மகன் அணிந்திருந்த மற்ற கனமான காப்புகள் நடுவில் இது தெரியவே தெரியாது என்று கூறி அதை அவருடைய உறவுக்கார பெண்மணி ஒருத்தியை வாங்கி வைக்க சொல்ல அவளும் அலட்சியமாக அதை வாங்கி பக்கத்து மேஜையில் தூக்கி போட்டாள். கௌசி வரதனுக்கு அவமானமாக இருக்க வாசந்திக்கோ கோபம். சபையில் கணவனை கண்டிக்கவும் முடியவில்லை. சாப்பிடாமல் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி சென்றுவிட்ட கௌசியை நினைத்து அழுது தள்ளிவிட்டாள். கோபத்தில் கணவரிடம் கத்தியும், அவர் அப்போதைக்குத்தானே அதை வேண்டாம் என்று சொன்னேன், அவர்களை நானா போக சொன்னேன் என்று அவளிடம் கூற அப்போதைக்கு இதை ஆற போடுவதுதான் சரி என்று ஒத்தி வைத்தாள். ஆனால் மறுநாளே தோழியை கூப்பிட்டு அவளிடம் மன்னிப்பை வேண்ட கௌசி அதெல்லாம் தாங்கள் ஒன்றும் தவறாக நினைக்கவில்லை என்றும் தன்னுடைய கணவருக்கு கோபம் இல்லை என்றும் கூறி அவளை சமாதானப்படுத்திவிட்டாள். அடுத்த 5 வருடங்களில் இருவருமே சொல்லி வைத்தாற்போல் கர்ப்பமாக, இந்த முறை இருவருக்குமே தங்களுக்கு தங்கள் தோழி மூலம் மருமகள்தான் என்று தோன்ற தங்களுக்குள்ளே அதை பேசி முடிவும் செய்து கொண்டார்கள். இந்த முறையும் முதலில் கௌசிக்கு பெண் பிறக்க தெய்வீக குணங்களை உடைய மிக நல்ல குழந்தை என்று பொருள் கொண்ட சுப்ரஜா என்று பெயரிட்டாள். ராமுக்கு ஜோடியாக சுப்ரஜா என்று வைத்தது கௌசிக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம்.
சீதா என்று வரும்படியாக வைத்தால் அந்த குழந்தை வாழ்நாளில் நிறைய கஷ்டம் அனுபவிக்கும் என்று பெரியவர்கள் அபிப்பிராயப்படவே இப்படி வைத்தாள் கௌசி. மகிழ்ந்தார்கள் தோழிகள். மருமகள் பிறந்ததற்கு வீட்டில் உள்ள அனைத்து வேலைக்காரர்களுக்கும் புது துணி எடுத்தாள் வாசந்தி. இந்த முறை அவள் மட்டும் வந்து தன் மருமகளை பார்த்து கொஞ்சிவிட்டு சென்றாள். ராம் பிறந்தபோது தங்கள் வீட்டில் போட்ட சங்கிலியை ஆசையாக மருமகளுக்கு போட வரதனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இன்றும் அந்த செயின் சுஜி கழுத்தில் இருக்கிறது. தனக்கும் பெண் குழந்தையே பிறக்க வேண்டும் என்று வேண்டியபடி அடுத்த 3 மாதத்தில் சம்யுக்தாவை பெற்றெடுத்தாள் வாசந்தி. மனதில் உற்சாகம் கரை புரண்டோட கற்பகாம்பாள் கோவிலில் அபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்தாள் கௌசி. தயங்கி தயங்கி வாசந்தி இவர்களை குழந்தையின் புண்ணியா வாசனத்திற்கு கூப்பிட உற்சாகத்துடன் வருகிறோம் என்று சொல்ல சொன்னார் வரதன். குழந்தைக்கு பரிசு கொடுக்க தங்கள் வீட்டில் போட்ட ஒரு சங்கிலியை எடுத்த கௌசியிடம் தான் ஏற்கனவே ஒரு புது சங்கிலி வாங்கியாயிற்று என்று சொல்லவே அவளும் சந்தோஷத்துடன் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு சென்றாள். வந்தவர்களை ஒப்புக்கு வரவேற்று வேறு வேலை இருப்பதாக சந்தானம் செல்ல கணவர் முகத்தை பார்த்த கௌசி அவர் சகஜமாக இருப்பது கண்டு நிம்மதியுற்றாள். சம்யுக்தா என்று பெயர் வைக்கும் போதே மனைவியை ஒரு பார்வை பார்த்தார் வரதன். பிருத்வியை அனைவரும் ராஜ் என்று அழைக்கவே சந்தானத்துக்கும் தன் மனைவி பெண்ணுக்கு சம்யுக்தா என்று பெயர் வைத்த போது தவறாக தெரியவில்லை. அனைவரும் பரிசு கொடுத்ததும் வரதன் ஒன்றும் கொடுக்காதிருக்கவே சந்தானம் இவர்களை அலட்சியமாக பார்க்க கௌசிக்கோ அவமானமாக இருந்தது. கணவர் பக்கம் திரும்பி அவரை கண்ணில் நீருடன் பார்த்துவிட்டு வாசந்திபுரம் திரும்ப, பேசாம இரு, அதான் என்னுடைய பெண்ணுக்கு பெரிய பரிசே, தோ என் கையில் நீ எப்போதோ கொடுத்து விட்டாயே என்பது போல தன் கையில் பிடித்திருந்த பிருத்விராஜின் கையை வாசந்தி சுட்டி காட்டி கௌசியை அடக்கினாள். அவளுக்கு வரதன் ஒன்றும் கொடுக்காமல் இருப்பதே மேலென்று இருந்தது. சென்ற முறை மாதிரி ஏதாவது கொடுத்தால் தானே கணவர் எதையாவது சொல்வார். இப்போது பரிசு கொண்டு வராததை சுட்டி காட்டும் அளவுக்கு கணவர் கீழ்த்தரமானவர் அல்ல என்பது அவள் அபிப்பிராயம். ஆனால் நடந்ததோ, பரிசு கொடுக்கும் படலம் முடிந்து அனைவரும் சாப்பிட எழும் சமயம் குழந்தை அருகே வந்த வரதன் தன்னுடைய கையில் இருந்த ஒரு பேக்கை திறந்து ஒரு நகை பெட்டியை எடுத்து உள்ளே இருந்து ஒரு புத்தம் புது சங்கிலியை போட கௌசிக்கு பெருமை. கூடவே ஒரு பரிசு தாள் சுற்றிய பெட்டி ஒன்றை குழந்தைக்கு உடை என்று கொடுத்து கிளம்பலாம் என்று சொன்ன கௌசியிடம், சாப்பிடத்தானே என்று கேட்டு அவளை இன்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கினார் வரதன். இதை தூரத்தில் இருந்து பார்த்து ஒன்றும் சொல்லாமல் திரும்பிய சந்தானத்திடம் வந்தவர் அவரை ஒரு நிமிடம் தனியாக வாருங்கள் என்று கூறி பக்கத்தில் உள்ள அவரது அலுவலக அறைக்குள் கூட்டி செல்ல பெண்கள் இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. பின்னாலே சென்ற இருவரும் உள்ளே நுழையும் முன் வரதன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே சந்தானத்திடம் வரதன், இந்த முறை நாங்க கொண்டு வந்த பரிசை நீங்க குற்றம் கூற முடியாது. ஏன்னா அது அப்போ உங்களையே குற்றம் காண்பிக்கிற மாதிரி ஆகும். நான் போட்ட செயின், நீங்க எங்க ராஜனுக்கு போட்ட அதே செயின், அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் உங்க விருப்பப்படி விலை உசந்ததுதான். இதுதான் உங்க மனைவி என்னோட பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்தது. அதனால எங்களை குற்றம் சொன்னால் அது உங்க தேர்வையே குற்றம் சொல்கிற மாதிரி. அப்புறம் என்ன பெருசா கொடுத்தீங்கன்னு நீங்க கேட்க கூடாது பாருங்க. அதனால அந்த ட்ரெஸ்ஸோட ஒரு கவர்ல ஏதோ என்னோட சக்திக்கு முடிஞ்சது 5000 ரூபாய் வச்சிருக்கேன். தயவு செய்து அதை ஏத்துக்கணும். சரி, கிளம்பட்டுமா? உங்களுக்கும் வீட்டு மனுஷங்க நிறைய இருக்காங்க. நானும் சீக்கிரமே சாப்பிட்டு விட்டு கிளம்பணும். ஆஃபீஸுக்கு லேட் ஆகக்கூடாது. வெறும் பெர்மிஷன்ல வந்திருக்கேன். அப்போ வரட்டுமா மிஸ்டர் சந்தானம் என்று சொல்லி விரைவாக வெளியே வந்து அங்கே ஸ்தம்பித்து இதை பார்த்து கொண்டிருந்த மனைவி கையில் இருந்த சுஜியை வாங்கி கொண்டு இன்னொரு கையால் பிருத்வியை பிடித்து கொண்டு சாப்பிடும் இடத்துக்கு செல்ல 2 நிமிடம் மௌனமாக தோழியை பார்த்த கௌசி கண்ணாலேயே அவளிடம் மன்னிப்பை வேண்டி கணவன் பின்னே சென்றாள். வாசந்திக்கு உதறல் எடுக்க சந்தான முகத்தை பார்க்க அஞ்சினாலும் அவர் அவமானப்பட்டு நிற்பது மனதை வருத்தவே
நேரே உள்ளே சென்று சேரில் உட்கார்ந்திருந்த அவர் தோளை ஆதரவாக அணைத்தாள். அதிர்ந்த முகத்துடன் நிமிர்ந்த கணவனிடம் கண்களாலேயே இவளும் மன்னிப்பை இறைஞ்ச கையில் இருந்த சம்யுவை சந்தானத்தின் கையில் கொடுத்துவிட்டு அவர் தலையை தன் மார்போடு அணைத்து கொண்டாள். அன்று பேசியதற்குத்தான் இன்று வரதன் இப்படி செய்தது என்று தெரிந்தாலும் இன்று இவர் ஒன்றும் சொல்லாமல் தானே பெருந்தன்மையாக இருந்தார் என்று உள்ளுக்குள்ளே மருகினாள். வாய் வார்த்தையாக ஒன்றும் சொல்லாமல் இருந்தாலும் மனைவி தன் பக்கம் நின்றதிலேயே அவளுடைய மனம் புரிய அவரும் சற்று நிமிடத்தில் சுதாரித்தார். அன்று வீட்டுக்கு வந்த கோந்துவிடம் புலம்பி தள்ளிவிட்டாள் கௌசி. 2 நாட்கள் வரதனுடனும் சரியாக பேசவில்லை. ஆனால் பாழும் மனது இதே அவமானத்தை தானே அன்று தாங்கள் அனுபவித்தது. இன்றாவது தன்னுடைய கணவன் சந்தானத்தை தனியாக அழைத்து சென்று இதை கூறினார். ஆனால் அன்றோ நிறைந்த சபை முன்னால் தாங்கள் கூனி குறுகி சாப்பிடாமல் வந்தது நினைவு வந்தது. கணவன் புறம் இருந்த நியாயத்தை சிறிது உணர வைக்கவே வாழ்க்கை மீண்டும் சகஜமாகியது. நடந்ததையெல்லாம் பிருத்வியிடம் சொன்ன கோவிந்தன், இதுக்கப்புறம் அந்த சந்தானம் பத்தி பேச்செடுக்கவே உங்க அம்மாவுக்கு பயம். ஆனா ஆசை மட்டும் இருக்கு, உனக்கு சம்யுக்தாவையும் நம்ம சுஜி குட்டிக்கு ராமையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அவளோட கனவே அதுதான் ராஜா. இத பத்தி உங்கிட்டையோ இல்ல சுஜி கிட்டையோ பேசக்கூடாதுன்னு கௌசிக்கு 144 போட்டுட்டான் உங்க அப்ப என்று அதையும் சொல்லி முடிக்க பிருத்வி ஒன்றும் கூறாமல் அமைதியாகவே இருந்தான். ஆனால் அடுத்த 2ஆம் நாள் வரதன் வீட்டில் இல்லாத போது அம்மாவிடம், அம்மா நீங்க நினைக்கிறது சரி, ஆனா அவங்க வீட்டு பொண்ணு, அதான் அந்த கேடி தங்கை, அத சின்ன வயசுல அவனோட காலேஜ் வரும் கூட அப்ப பார்த்துருக்கேன், குள்ளமா குண்டா. அம்மா இப்பவே சொல்லிடுறேன், எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம்மா. அவங்க அப்பாவோட ரத்தம் தானே இருக்கும். அதே ஜம்பமும் தற்பெருமையும் எனக்கு சரிப்படாது. அதே மாதிரி தான் நம்ம சுஜியும். அவ படிக்கணும், நிறைய சாதிக்கணும்னு இருக்கா. இதையெல்லாம் சொல்லி அவளை கலைக்காதீங்க. எங்களுக்கு பணக்கார சம்பந்தம் எல்லாம் சரிப்படாது. நட்பு வேற, அவங்களோட சொந்தம் கொண்டாடுறது வேற. நீங்க 2ஐயும் போட்டு குழப்பிக்காதீங்க. நான் தெளிவாத்தான் இருக்கேன். இனிமே இத பத்தி பேசாதீங்க என்று திட்டவட்டமாக சொல்லி அவள் வாயை அடைத்து விட்டான். சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு ராம்சம் கன்சல்டன்சியில் இருந்து வந்திருந்த வலைத்தள பாதுகாப்பு அலுவலருக்கான நேர்முகத் தேர்வின் அழைப்பையும் கிழித்து போட்டு விட்டான். யாரும் அறியாமல் அவன் மிகவும் விருப்பப்பட்டு அனுப்பிய வேலைக்கான விண்ணப்பம் அது. அந்த சந்தான சுந்தரமும் தன்னுடைய தந்தையும் நேர்கோடு என்று அறிந்தவுடன் இது சரி வராது என்று முடிவெடுத்து அதன் பின் தனியாக முதலில் சிறிய அளவில் கன்சல்டன்சி ஒன்றை நிறுவ அதுவே இப்போது அவனுக்கு போதிய ஊதியத்தையும் நிறைவையும் தந்தது. கடந்த 2 வருடமாக செல்வம் என்ற ஒரு ஆளையும் வேலையில் சேர்த்திருந்தான். இதையெல்லாம் குளித்தபடி நினைத்து பார்த்த பிருத்வி கிளம்புவதற்கு முன் தன் கையில் ஒரு புத்தம் புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவை கையில் கொடுத்த கௌசியை ஆழ்ந்து நோக்கி, அம்மா இதை உங்க செல்ல பிள்ளைக்கு, மறுபடியும் சொல்றேன், பிள்ளைக்கு மட்டும்தான் எடுத்துட்டு போறேன், உங்க வருங்கால மாப்பிள்ளைக்கு இல்ல. மேலும் இப்பவே நேரமாச்சு, அதனால மாலை வீட்டுக்கு திரும்பும் போது கொடுத்து விடுறேன். போன் செஞ்சப்புறம் ஆன்ட்டியை வீட்டுக்கு வெளியே வந்து வாங்கிக்க சொல்லுங்க, நான் வரேன் என்று அறிவிப்புடன் கிளம்பினான். கடந்த 2 வருடமாக செய்ததுதான் இது. அவன் கிளம்பி போகவும் வரதன் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. அவன் போகிற போக்கில் சொன்னது அவர் காதிலும் விழ கௌசியை ஒரு பரிதாப பார்வை பார்த்து கொண்டே, ஓ இன்னைக்கு பங்குனி உத்தரமா, என்ன ஸ்வீட் பண்ணி இருக்க என்று நக்கலாக கேட்க அவள் முறைக்கவும், சுவாமிக்குத்தானே என்று அவளை மேலும் வம்பு கிழுத்தார். உள்ளே சென்று ஒரு தட்டில் அவரிடம் 2 மைசூர் பாக்கை கொண்டு கொடுக்க, காஸ்ட்லி ஸ்வீட்டு தான், குடு குடு, என்னோட பணம் தானே என்று கையில் வாங்கும் போதே அங்கே வந்த கோந்து, என் பணமும் இருக்குடா என்று சொல்லி ஒரு ஸ்வீட்டை அந்த தட்டிலிருந்து எடுத்து கண்ணடித்தவாறே வாயில் போட்டுக்கொண்டு இடத்தை விட்டு நகர கணவன் முகத்தை பார்த்த கௌசிக்கு சிரிப்புதான் வந்தது. அதே காலை நேரம் நாயை பீச்சுக்கு அழைத்து சென்று இருவருமாக ஒரு 4 மைல் ஓடி களைத்து
காரை டிரைவேயில் பார்க் செய்துவிட்டு உள்ளே நுழைந்த ராம் அங்கே சோஃபாவில் முழங்காலை கட்டிக்கொண்டு 1 கிலோ கடுகு எண்ணெய் இல்லாமலேயே வெடிக்கும் அளவுக்கு முகத்தை கடுகடுவென வைத்திருந்த தங்கை சம்யு உட்கார்ந்திருப்பதை பார்த்து, ஹே குட்டீஸ், என்ன இன்னைக்கு ஜிம் கேன்சலா? நீ எல்லாம் சும்மா பேச மட்டும்தான் லாய்க்கி. 1 மாசமாச்சா இந்த ஜிம்முக்கு சேர்ந்து? இப்படி அழகா டைட் பேண்ட் ஸ்டாப் மட்டும் போட்டா பத்தாது சம்யு. இது என்ன வர்ச்சுவல் ஜிம்மா? கிளம்பி போகணும்டா என்று அவள் தலையை தட்ட ஒன்றும் சொல்லாமல் மாடிப்படியை பார்த்து முறைத்து கொண்டிருந்தாள். சம்யு, இன்னைக்கு என்ன மௌன விரதமா? கிரேட்டா, இதை விட பெஸ்ட் பிறந்தநாள் பரிசு வேற ஒண்ணுமே எனக்கு கொடுக்க முடியாது செல்லம். இது அப்படியே ராத்திரி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிடுமா? எனக்கு புண்ணியமா போகட்டும். சம்யு தலை இப்போது இவன் பக்கம் திரும்ப விழியால் இவனை சுட்டெரித்தாள். அப்போது அங்கு உள்ளே நுழைந்த சந்தானம், ஹாப்பி பர்த்டே ராம் என்று வாழ்த்த உடனே ராம் எழுந்து வட இந்திய முறைப்படி தன்னுடைய வலது கையால் அவரது பாதங்களை தொட சந்தானம் சிரித்தார். ஜீத்தே ரஹோ பேட்டா. அது பேட்டா இல்ல டாட், அது சந்தான புத்திர என்று கண் சிமிட்டின ராம் சம்யுவின் குரல் கேட்டு அவள் புறம் திரும்பி முகத்தை சோகமாக வைத்து கொண்டான். சந்தானம் புத்திர ரெண்டும் ஒண்ணுதான்னு இங்க சில மரமண்டைகளுக்கு தெரியல. சு சம்யு, நீயா பேசுனது? என் கண்ணே, நீயா பேசுனது? இது மௌனமான நேரம் என்று ஒரு நிமிஷம் நான் சந்தோஷப்படுவது கூட பொறுக்கவில்லையா உனக்கு? ஏன் என்னை எனது பிறந்த நாள் அதுவுமாய் ஆசை காட்டி மோசம் செய்து தண்டிக்கிறாய்? இது முறையோ? இது தகுமோ? இது அதர்மம் தானே என்ற கைகள் இரண்டையும் மேலே தூக்கி அந்த ஹாலின் சீலிங்கை பார்த்து கேட்க, மாடியிலிருந்து ஒரு உயர் ரக மிட்டாய் பிங்க் வண்ண நைக்கி ஷூ பறந்து வந்து அவன் அருகில் விழுந்தது. ஒரு நிமிடம் அதிர்ந்து மறுபடியும் மேலே பார்க்க அதன் ஜோடியும் இப்போது பறந்து வர தன்னை காத்து கொள்ளும் பொருட்டு அப்படியே சோஃபாவில் டைவ் அடித்தான். இட் இஸ் ட்ரெய்னிங் கிட்ஸ் அண்ட் டாக்ஸ் தெரியும், ஆனா நம்ம வீட்டில் இட் இஸ் ட்ரெய்னிங் ஷூஸ். கெஸ் பண்ற. இங்கே சம்யு சூர்பனை அவதாரம் எடுத்து உட்கார்ந்திருப்பதன் ஒரே காரணம் இந்த பறக்கும் காலணிகளுக்கு சொந்தக்காரர். உண்மையா இல்லையா என்று பொதுவாக கேட்க சந்தானம் பெரிதாக சிரிக்க ஆரம்பிக்க சம்யுவின் கோபம் உச்சத்தை அடையும் முன்பே மாடிப்படிகளில் யாரோ வரும் சத்தம் கேட்டது. சம்யு மாதிரி அதே டைட் பேண்ட், ஒரு நியான் பிங்க் கலர் டாப்ஸ் அணிந்து கையில் சாக்ஸ் காற்றில் ஆட வேகமாக படிகளை கடந்து வந்து கொண்டிருந்த 67 வயது கனகவல்லி ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டே பேரன் அருகில் சோஃபாவில் அமர்ந்தார். ஹாய் கேடி, ஹாப்பி பர்த்டே டு யூ யங் மேன். வேர் இஸ் மை ஷூஸ்? தேங்க்ஸ் பாட்டி, அது வேர் ஆர் மை ஷூஸ்? உதட்டில் சிரிப்புடன் பதில் சொன்னான். நாட் ஆஸ்கிங் யுவர் ஷூஸ், மீ ஆஸ்கிங் மை ஷூஸ். தே ஃப்ளை நவ் என்று என்னவோ அந்த ஷூ தானாகவே இறக்கை கட்டி பறந்த மாதிரி கேட்க சம்யு வேகமாக எழுந்து வந்தாள். இதுக்கேதான் நான் போகலை டாட். இப்படி தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசி என்னோட மானத்தை வாங்குறாங்க. இந்த வயசுல என்ன ஜிம் போகணும்னு ஆசை? அப்படியே ஆசைப்பட்டாலும் வேற ஏதாவது ஜிம் போக வேண்டியது தானே. என்னோட தான் வருவேன்னு சொல்லி எனக்கு அவமானமா இருக்கு டாட். ப்ளீஸ் பாட்டியை என் கூட வர வேண்டாம்னு சொல்லுங்க டாட். இல்லாட்டா நானே போகல. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் என்று சந்தானம் கால் அருகில் உட்கார்ந்து அவர் கால்களில் தலையை சாய்த்து கொண்டு பாவமாக கேட்டாள் சம்யு. என பாட்டின்னு கூப்பிடாதீங்க, கால்மி கேவி. பாருங்கப்பா, காடு வாங்குது. இப்போ இவங்களை கேவின்னு கூப்பிடணுமா? நான் தான் கேவி கேவி அழணும். இப்படித்தான் நேத்து வந்து ஜிம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிந்த பிறகு அங்கேயே சத்தமா, சாயு ஸ்ரீ இஸ் வெரி ஹார்ட் இல்ல, ஐ திங்க் சோ ஃபார் யூ டூ அப்படின்னு கேட்டாங்கப்பா. சுத்தியும் இருக்கிறவங்க எங்க 2 பேரையும் பார்த்து சிரிச்சாங்க. புரியாமல் பார்த்த தந்தையிடம், எங்க ஜிம் பேரு ஸ்ரீஸ் பாடி பில்டப், ஓனர் பேரு தான் ஸ்ரீ. இவங்க அங்க ரொம்ப சூடா இருக்கு, ஏசி வேலை செய்யலைன்னு சொன்னாங்களாம். அப்படியா இருந்தது இவங்க சொன்னது? சமயம் பார்த்து அந்த ஸ்ரீயோட புது பொண்டாட்டி வேற அங்க வர அவருக்கும் ஒரே தர்ம சங்கடமா இருந்தது. பாவம், இவங்களை பார்த்து வேறுமே முழிக்கத்தான் பண்ண முடிந்தது அவரால.
அவங்க பொண்டாட்டி வேற என்னமோ நான் தான் அதை சொன்ன மாதிரி என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. எனக்கு எனக்கு என்ற பல்லை கடித்தபடி ராகத்தை தொடர ராம் சிரித்து கொண்டிருந்தான். என்ன ராம், எதுக்கு சிரிப்பு? ரொம்ப சிரிக்காத. நீ போறது வெறும் ஆண்களுக்கான ஜிம்முன்னு பாட்டிய ஈஸியா கழட்டி விட்டோம்னு நினைக்கிறியா? அங்கதான் நீ பாட்டிய சாரி கேவிய ரொம்ப குறைச்சு மதிப்பு போட்டுட்ட. உன்னோட வியாபார தந்திரம் எல்லாம் பாட்டியோட சாணக்கிய மூளைக்கு ஜுஜுப்பி. அவங்க மாறுவேட போட்டியில அந்த காலத்திலேயே பாரதியார் வேஷம் போட்டு பிரைஸ் எல்லாம் வாங்கி இருக்காங்களாம் என்று இருக்கும் 32 பல்லையும் காட்டி சொல்ல, அங்கு வந்த வசு சந்தானத்தை பார்த்து சிரிக்க, கேவி பாட்டி தலையை பெருமையாக ஆட்டுவதை பார்த்த ராமுக்கு கிட்டத்தட்ட எமர்ஜென்சிக்கு போகும் நிலைமை. கேவி பாட்டியை பயத்துடன் பார்த்தபடி பின் வாங்கிய ராம், நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஜிம் போறதா இல்ல, என் மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ண போறேன். பா, அடுத்த 4 மாசம் அந்த புது ப்ராஜெக்ட் வேற இருக்குல்ல, அதான் என்று அப்பாவையும் கண்ணால் யாசித்தபடி சொல்ல, அவரும் ஆமோதிப்பாக தலையசைத்தார். அப்படி வா வழிக்கு, இப்போ என்னோட பிரச்சனை புரியுதா என்று அண்ணாவை பார்த்து கண்ணாலேயே கேட்ட சம்யு, கேவி இன்னைக்கு எனக்கு கால் ஒரே வலி, மேலும் இன்னைக்கு ஆபீஸ் வேற சீக்கிரம் போகணும். அண்ணா, நீ அந்த புது ப்ராஜெக்ட் விஷயமா யாரையோ வர சொல்லி இருந்தல்ல, நான் கூட அந்த டிஸ்கஷன்ல இருக்கணும்னு சொன்னதா உன்னோட செயலாளர் சொன்னார். நேத்து கிளம்பும் போது அவசரமா வந்து மெயில் அது இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. பை பாட்டி, பை டாட், பை அம்மா என்று ஜிம் உடையிலேயே வேகமாக வாசலுக்கு செல்ல சிரிப்புடனே சந்தானம்தான் அவளை நிறுத்தினார். சாமிமா, அவள் நின்று அவரை முறைத்தவுடன், சாரி, தப்பு தப்பு, அப்படி சொன்னா என்னவோ மாரியம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லுவ நீ. சம்யுமா, இந்த ட்ரெஸ்ஸிலோ ஒரு கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட், அதுவும் நம்ம ஆபீஸ்ல முக்கிய பதவியில இருக்கிற நீ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போற கேட்டார். ஏற்கனவே அவன் இவளை பார்த்து விடுற ஜொல்லுல நம்ம ஆபீஸே தத்தளிக்குது. இதுல இந்த ட்ரெஸ்ல வேற வந்தா சுத்தம் என்னோட புது ப்ராஜெக்ட் உருப்பட்டா மாதிரி தான். முணுமுணுத்த ராமை முதுகில் ஒன்று வைத்தாள். ஏன், நான் இதுவரைக்கும் ஹெல்ப் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் லாபகரமா தானே போகுது? பாருங்க டாடி, இந்த ராம நீதான் கேடித்தனமான வேலையெல்லாம் பண்ணுவதாக என் காதில் ஒரு செய்தி விழுந்ததே என்று நீட்டாக மற்றவர் பார்வையை அவன் பக்கம் திருப்ப, இப்போது அவளை பார்த்து முறைத்து தலையில் தட்டுவது அண்ணனின் முறையாயிற்று. ஏன் சம்யு, நீ ஒரு சாதாரண உடை போட்டுக்க கூடாது? ஒரு பாட்டி மாதிரி? கண்கள் பக்கத்தில் குனிந்து காலில் அந்த பிங்க் ஷூவை மாட்டிக்கொள்ள பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்த கேவியின் மேல் நிலைத்து மீள ஒரு அவசரத்துடன், நம்ம பாட்டியே சொல்லல, இந்த சினிமாலெல்லாம் வருவாங்களே அந்த வயசான மனோரமா பாட்டி, அவங்கள மாதிரி சொல்லும் போதே நேற்று இரவு சேனலை மாற்றும் போது ஒரு கண்டாங்கி சேலையில் பிளவுஸ் இல்லாமல் வந்த அதே மனோரமா நினைவில் வர, தனது பாட்டியை அந்த மாதிரி கற்பனை செய்து ஒரு நடுக்கத்துடன், என்னவோ பண்ணித்தோல, போய் ஒரு சல்வார் போட்டுட்டு வர சொல்லுங்கம்மா அவளை என்று சொல்லிவிட்டு வாசலுக்கு சென்றான். போகிற போக்கில் திரும்பி பார்த்து, கேவி, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்க சாதாவோட ஜிம்முக்கு போயிட்டு வந்த பின்னாடி அவ மீட்டிங்க்கு வந்தா போதும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று கண்ணடித்து விட்டு செல்ல, பாட்டியின் கையில் இருந்த ஒரு ஷூவை அவனை நோக்கி வீச கையெடுத்த சம்யுவை வாசந்தி கண்டித்தாள். என்ன இது சம்யு, அவனும் எப்போதும் உன்னை சாதான்னு சொல்லி சேர்ன்றத நிறுத்த போறதில்ல, நீயும் வரிஞ்சு கட்டிட்டு அதுக்கு சண்டை போடுறத நிறுத்த போறதில்ல. நாளைக்கு கல்யாணமாகி பொறுப்பா ஒரு வீட்டுக்கு போக போற பொண்ணுக்கு இப்படி ஷூ எல்லாம் எடுத்து வீசுற அளவுக்கு கோபம் வரக்கூடாது, தப்புமா என்று உபதேசம் வேறு சொல்ல, அவள் அப்பாவிடம் சென்று செல்லம் கொஞ்சினாள். டேட், அந்த கேடி ஒன்றும் என்னை அழைச்சிட்டு போக வேண்டாம், நீங்க நம்ம ராம்சம் ஹெட் ஆஃபீஸ்க்கு தானே வரப்போறீங்க, இன்னைக்கு மதியம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வேற இருக்கே என்று சொல்லி உடனே நாக்கை கடித்து கொள்ள, வாசந்தி வியப்பாக கணவரை பார்த்தார். என்னங்க இது, என்னவோ புதுசா சொல்றா சம்யு, எனக்கு இதை பத்தி ஒரு டீட்டெயிலும் வரலையே. அது ஒண்ணுமில்ல வசு, இன்னைக்கு ராமோட 28ஆம் பிறந்த நாள் இல்லையா, அதுக்காகத்தான் இந்த ஸ்பெஷல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னேம்மா. ராம்சம்ல என் பெயர்ல இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் அவன் பெயருக்கு மாத்த போறேன்.
சம்யுவுமே அவளுடைய பரிசா தனக்கு ராம்சம்ல இருக்கிற 25% ஷேர்ல 20% அவனுக்கு மாத்த போறேன்னு சொல்லிட்டா. இப்ப நாம 4 பேரும் ஆளுக்கு 25% வச்சுக்கிட்டு இருக்கிறதால இதன் மூலம் மெஜாரிட்டி ஷேர்ஸ் 70% நம்ம ராம் பேர்ல இருக்கும். இதை பத்தி சொல்லத்தான் இந்த மீட்டிங். இத நான் முன்னமே உங்ககிட்ட சொல்லி இருக்கனே என்று முடித்தார். சொன்னீங்க, இப்போவேன்னு சொல்லல. ஏங்க, உங்களோடது கொடுக்கணும், என்னோட ஷேர்ஸ் எடுத்து அவனுக்கு கொடுத்திருக்கலாமே. குரலில் கொஞ்சம் சோகம் இருந்ததோ? அவள் அருகே சென்று அவளை தோளோடு அணைத்தவர், சீ அசடு, எனக்குத்தான் கெமிக்கல் ஃபேக்டரி ஷேர்ஸ் இருக்கே, மேலும் ஊட்டி டீ எஸ்டேட், ஏலக்காய் எஸ்டேட் இருக்கே, என்னோட பொண்டாட்டி பேர்ல எப்போதும் இது இருக்கணும்டா வசு என்று அவள் நெற்றியோடு தன்னுடைய நெற்றியை முட்ட கஷ்டப்பட்டு ஒரு ஷூவை கட்டிய கேவி நிமிர்ந்த தொண்டையை கனைத்தார். இப்படி ஒரு தீ தனியா எதிர்க்க நிக்கும்போது நீங்க ஜோடி புறா இப்படி ஒட்டிக்கிட்டு நின்னா நல்லாவா இருக்கு? இதையெல்லாம் உங்க ரூமுக்குள்ள வச்சுக்க கூடாதா? அந்த சின்ன பொண்ணோட மனசு கஷ்டப்படாதா? கேவி கேட்டவுடன் தான் அங்கே சம்யுவும் இருக்கிறாள் என்பதை உணர்ந்த சந்தானம் ஒரு சின்ன வெட்க புன்னகையுடன் மனைவியின் மீதிருந்த கையை எடுத்து, சாரிம்மா, நம்ம சம்யு இருக்கிறதையே மறந்துட்டேன் என்றார். சம்யுவா? அவளுக்கு என்ன? நான் என்ன சொன்னேன் என்ற முகத்தை மிக மிக கோபமாக வைத்து கொண்டு வாசலை நோக்கி சென்ற கேவியை பார்த்து சந்தானம் அதிர்ந்து நிற்க திறந்த அவரது வாயை தன்னுடைய கை கொண்டு மூடினாள் வசு. எப்படிங்க பிஸ்னஸ் உலகத்துல உங்களை எல்லாரும் சிம்ம சொப்பனம்னு சொல்லி பயப்படுறாங்க? நீங்க என்னடான்னா இப்படி உங்க அம்மா போடுற போட்ல தினம் தினம் இப்படி அசடு வழியறீங்க. ராம் சொன்ன ஜொல்லு உங்ககிட்ட இருந்துதான் உற்பத்தி ஆகுது போல இருக்கு. ஆனா பாவம், அது ஜொல்லு இல்ல, அசடுங்கிற ரகசியம் எனக்கு மட்டும்தானே தெரியும் என்று அவர் காலை வார செல்லமாக தன்னுடைய நெற்றியை அவள் தலையில் முட்டினார் சந்தானம். வசு, எப்படிடி நீ? நான் முதல்ல பார்த்தபோது இருந்த அதே அழகோடு இருக்க. நான் ரொம்பவே கொடுத்து வச்சவன் வசு. என்னோட மனசு அறிஞ்சு நடக்கிற நீ, முத்து முத்தா பிள்ளைகள், கூடவே கூடவே வாசலை எட்டி பார்த்து அம்மா இல்லை என்று உறுதி செய்து கொண்டு, ரவுடி ரங்காத்தா மாதிரி எங்க ஆத்தா. ஏமா, நீ தான் அம்மா கிட்ட சொல்லலேம்மா இப்படி ஒரு உடை போட்டுக்க வேண்டாம்னு என்று கொஞ்சலில் ஆரம்பித்து கெஞ்சலில் முடிக்க வாசந்தி மறுப்பாக கையை ஆட்டினாள். வேண்டாங்க, ஏற்கனவே அவங்கள மாதிரி எனக்கு ஒரு செட்டு துணி எடுத்து வச்சுட்டு தினம் நச்சரிக்கிறாங்க. இதுல இத பத்தி நான் அவங்க கிட்ட பேச தயாரா இல்ல. சரி, நீங்க கிளம்புங்க. உங்க தலைக்கு எண்ணெய் வச்சு விட்டுட்டு நம்ம பிள்ளைக்கு வைக்கணும். நீங்க முதல்ல வாங்க என்று மாடியில் இருந்த தங்களது அறைக்கு செல்ல திரும்பிய போது உள்ளே வந்தாள் சம்யு. அம்மா, நான் பாட்டியோட ஜிம்முக்கு போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துடுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசை, வெங்காய சட்னி, நீங்களே முருகலா செஞ்சிடுங்கம்மா என்று இப்போது அம்மாவிடம் வந்து கட்டி கொண்டு செல்லம் கொஞ்ச மகளை கை கெட்டிய தூரத்தில் நிறுத்தி முறைத்தாள் வசு. சம்யு, கிச்சன்ல ஆள் இருக்காங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. நீயே போய் சொல்லிட்டு போயிடு. எல்லாம் கையில கொடுத்து பழக்கியாச்சு. நாளைக்கு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போனா நீதான் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் மிரட்டலாக சொன்னாள். ஏன், நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி தானே டேட் உங்க மாப்பிள்ளை இருப்பார். அப்புறம் எனக்கும் ஆள் அம்பு படை எல்லாம் இருக்கும். எங்க மாமியார் உன்ன மாதிரி செய்வாங்க, சரிதானே டேட் என்ற அப்பாவை துணை கழைக்க அவர் அவளை அணைத்தார். பெண்டாட்டியை ஒரு கேலி பார்வை பார்த்து கொண்டே, கண்டிப்பா சம்யுமா, நமக்கு சரியா இருப்பாங்க ஸ்டேட்டஸ்ல. ஏண்டா கண்ணா, நீ யாரையாவது பார்த்து வச்சிருக்கியா என்று கேட்க வாசந்தியின் முகம் இறுகியது. இல்ல டாட், நான் உங்க பொண்ணுப்பா, உங்களுக்கு தெரியாதா? பா, வெளிநாடுனா கூட வேலைக்காரங்க இருக்கிற மாதிரி ஒரு நாடா பாருங்க. ரொம்ப தூரமா அமெரிக்கா எல்லாம் வேண்டாம், சரியா? வாசந்தியின் கவலை படிந்த முகத்தை பார்க்காமலே சொல்ல சந்தானம், இல்லடா, அமெரிக்கானா என்ன? நான் பார்க்குற பையன் உன்னை தங்க தாம்பாளத்துல தாங்குவான், அப்படித்தான் பார்ப்பேன், கவலைப்படாத என்று கூறி மனைவியின் முகத்தை அப்போதுதான் பார்த்து நிலைமையை இலகுவாக்கும் பொருட்டு, ஆனா சம்யுமா, நீ பழைய மாதிரி திரும்ப குண்டா ஆகிடாத. இப்போ இருக்கிற மாதிரி அழகா அம்சமா இருடா. நானே தங்க தாம்பாளம் வாங்கி தரேன், ஓகேவா? சரி, நீ கிளம்புடா, மீட்டிங்க்கு நேரமாச்சு
என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டு இப்போது மனைவியை பார்த்து, வசு, கேட்ட இல்ல நம்ம பொண்ணு சொன்னத? பெத்தவங்களா அவ ஆசைப்பட்டா மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதை மட்டும்தான் சொல்வர், நினைவுல வச்சுக்கோ என்று கொஞ்சம் கடுமை தொனிக்க சொல்லிவிட்டு மாடிப்படி ஏற ஆரம்பித்த கணவரையும் அங்கே கிச்சனுக்கு ஒரு கவலையும் இல்லாமல் சென்று கொண்டிருந்த மகளையும் மாறி மாறி வெறித்து பார்த்தாள் வாசந்தி. கவலையுடன் பெண் பின்னாலே சென்றவள் அவள் சமையல்கார அம்மாவிடம் தனக்கு வேண்டியவற்றை அடுத்த 2 மணியில் தயாராக வைக்கும்படி சொல்வதை கேட்டு வெளியே வந்த மகளை கையை பிடித்து நிறுத்தி பக்கத்தில் இருந்த வரவேற்பறைக்கு கையோடு கூட்டி சென்றாள். சமயோ, கொஞ்சம் நான் சொல்றத கேளுமா. இது என்ன வெளிநாட்டுல மாப்பிள்ளை பாருன்னு சொல்ற உங்க அப்பா கிட்ட? அதெல்லாம் வேண்டாம் சமயோ. நீ எங்க கண் பார்வையில உள்ளூர்லயே இருமா. இன்னொன்னு, வரப்போற சம்பந்தம் நம்மை மாதிரி பணக்காரங்களா இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாதுடா. நமக்கு வேண்டியது நல்ல பையன், உன்னை காலத்துக்கும் கண் கலங்காம உயிரா வச்சுக்க போகிறவனா பார்க்கணும். அதே மாதிரி அவனோட வரும் சொந்தங்களும் நல்லபடியா இருந்தாதான் உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நான் சொல்றது புரியறதா? இன்னொன்னு, நம்மை விட பெரிய இடத்துல கொடுத்தா அவங்களுக்கு நம்ம மேல மரியாதை கூட இல்லாம போகலாமா என்று விளக்கினாள். அவளையே ஒரு பரிகாசத்துடன் பார்த்த சம்யு, மா, நீங்களும் வசதியான வீட்ல இருந்துதான் வந்திருக்கீங்க. ஆனா அப்பாவை விட நீங்க வசதி குறைச்சல் தான். அதுக்காக அப்பா வீட்ல உங்க வீட்டு மனுஷங்களை மதிக்காம இருந்தாங்களா? சொல்லுங்கம்மா. நீங்களே சொல்வீங்க தானே, உங்க அம்மாவையும் அப்பாவையும் நம்ம கூட இருக்க சொன்னாரு அப்பான்னு. இன்னொன்னு, ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். நம்ம வீட்டுக்கு ஒரு ராஜா வீட்ல இருந்து, இல்ல நம்ம விட பணக்காரங்க வீட்ல இருந்து அண்ணனுக்கு ஒரு மனைவி வராங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் அந்த பொண்ணு வசதியா வாழ்ந்திருக்குமே, நம்ம வீட்ல வசதி போதுமா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சதா சர்வ காலமும் அதை நினைச்சே இயல்பா இருக்க முடியாது உங்களால. அந்த பொண்ணுக்குமே சங்கடமா இருக்கும் தானே? அதே நம்மை மாதிரி வசதி படைத்தவங்க வீட்ல இருந்தோ இல்ல வசதி குறைவான வீட்ல இருந்தோ வந்தா உங்களுக்கு அந்த தயக்கம் இருக்காது தானே? அந்த பொண்ணுக்குமே அதுதான் நிம்மதியை தரும். யோசிச்சு பாருங்கம்மா. நான் போற வீட்ல இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்க கூடாது. ஆல்சோ, நான் என்ன நாளைக்கேவா போக போறேன்? கவலைப்படாதீங்கம்மா. நான் வேணும்னா டாடி கிட்ட சொல்லி இங்க பக்கத்துல துபாய் இல்ல சிங்கப்பூர், மலேசியான்னு பார்க்க சொல்றேன். நீங்களும் நினைச்சா வந்து பார்க்கலாம். சரியா? இப்ப சிரிங்க. அங்க உங்க ரூம்ல உங்க ரொமான்டிக் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. போங்க. அப்புறம் உங்க ஊடல் எல்லாம் பார்த்து நம்ம கேவிக்கு வெக்கம் வந்துடும் என்று ஒரு சிரிப்புடன் செல்ல செய்வதறியாது அங்கேயே உட்கார்ந்தாள் வாசந்தி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.